விஷால் சார் அவருடைய மார்க் ஆண்டனி படம் பாத்தீங்களா? என்ன வேணும் உனக்கு அதுல அண்டராம் காட்டணுமா சார் அது? ஸோ நீங்க யூத்னு வந்து என்டர்டெயின் பண்ணணும்னா மூவிஸ்ல ஏதோ ஷேக் பண்ணி விட்டுருங்க போதும். ஒரு குக்கிங் வீடியோல கிளாமரை கலக்கிற சிச்சுவேஷன் எதனால வந்துச்சு? என் வீட்டுல தெரியாத மீன் குழம்பு எப்படி பண்றது நீ சொல்லணுமா? ஸ்ரீரெட்டி அவங்க ஆந்திராவில் பெரிய வீடு பங்களாலாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்களேன்னு இங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டே இருக்கேன்னா இப்போ எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கூட பசங்களுக்கு கூட நான் நல்லா குடும்பத்தோட இருந்திருப்பீங்க. ஆமா ஆமா, ஃபேமிலி தான் சார் ஹாப்பினஸ். ஃபேமிலி இல்லைன்னா ஹாப்பினஸே இல்லை உலகத்துல. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. சிக்ஸ் இயர்ஸ் பேக் நிறைய பேர் மேலே அலோகேஷன்ஸ் வச்சுட்டீங்க. உங்களோட பேட்டியை பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி தான் இருக்கும், டோலிவுட் இப்படி தான், கோலிவுட் இப்படி தான்ற மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ் கூட தோணிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சினிமாக்குள்ளேயும் ஒரு ஜென்டில்மேனை பார்த்துருப்பீங்களா? அப்படி யார் ஜென்டில்மேனை மீட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். தெலுங்கு மூவி இண்டஸ்ட்ரியில் ஆலி சார், ஓ கமெடியன் ஆலி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனு, நல்ல பர்சனு. நீங்கள் ஸ்பெஷலாக யாருக்காவது தேங்க் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கருணா சார். ஸோ நிறைய தடவை ஆக்சுவலி நான் எனக்கு எப்பவுமே நான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ அவங்கள எப்பவுமே நான் மீட் பண்ணலை. பட் ஆனால் அவங்க நிறைய டைம்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியாச்சு. ஓகே. ஸோ ஐ எம் சீரியஸ்லி சார் வெரி மச் நன்றி. எனக்கு நான் யாரும் தெரியல, பட் ஆனால் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டீங்க. ஸோ வெரி மச் தேங்க்ஸ் கருணா சாருக்கு. யா ஓகே. அதே போல் உங்களுக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்திருக்கும், அதையும் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் ஷேர் பண்ணலாம். பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன சார்? நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாச்சு. ஐ திங்க் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ தெரியல, 2 இயர்ஸ் கூட இருக்கும், 2 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியாச்சு எனக்கு இன்டர்வியூ. அதில் வந்து தேவையில்லாமல் கொஷின்ஸ் கேட்டுட்டு அதில் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூ ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டபுள் மீனிங் வர மாதிரி பேசுறது, அது எல்லாமே நான் வந்து ஆக்செப்ட் பண்ணுறது தப்பாயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே. என்னன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு வியூஸ் வந்துருக்கும் வரணும்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி பேச அந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்னை பேச வைக்கிறதெல்லாம் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா வந்து நான் யூடியூபே விட்டாச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுக்குறதே இல்லை. என்னென்னா அதில் இன்டர்வியூக்கு என்ன வேணுமென்னா நான் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் பற்றி தப்பாக பேசணும், அப்புறமா வந்து என்னோட இன்டர்வியூஸ் வந்து ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, எனக்கு பிடிக்கல. நான் அப்போது நோ சொல்ல முடியல. இப்போ வந்து நான் நோ சொல்கிறேன், எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லாமல் அந்த கான்ட்ரவர்சி கூட வர ஃபேமஸ் ஆகிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு போதும், நான் ஃபேமஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஃபேமஸ் ஆக தேவையில்லை. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி நான் இருக்கும்போது கூட நீ ஃபைட் பண்ணுறேன்னா அப்போ நான் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதுக்காக யார் எனக்கு தப்பாக பேசினா, யார் எனக்கு கெட்டது பண்ணினா கூட கடவுள் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்கள் ரீசெண்டாக சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க இப்போ வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கிளாமர் கதைக்கு தேவைப்பட்டா பண்ணுங்க, தேவையில்லாமல் ஒரு ஆடியோ லான்ச்லேயோ ஸ்டேஜ்லேயோ நீங்கள் அந்த கிளாமர்லாம் பண்ண தேவைன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. அது எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இல்லை, நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், ரோட் சைட் பக்கத்தில், ஃபுட்பாத்ஸ் மேலே ஒரு பாஸ்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டுட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? நீங்கள் எதுக்கு அப்படி வரணும்? இப்போ நிறைய பேர் சேஞ்ச் ஆயிடுச்சு, சாரீஸ் தான் கட்டுறேன். ஸோ அது கிளாமர் காட்டணும்னா நீங்கள் பணம் வாங்குறீங்க, அதுக்காக மூவிஸில் நீங்கள் காட்டுறீங்க, அது கூட ஒரு கேவலம் தான். நான் கூட பண்ணியாச்சு அந்த கேவலமான, அது என்னோட பாடி பார்ட்ஸ்னே நான் சேல் பண்ணுறேன், அவ்வளோதானே. இப்போது சமந்தா மேடம் ஊன்ட்டாவா மாமா ஊன்ட்டாவா மாமா அந்த சாங்குக்கு வந்து பெரிய ரெம்யூனரேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
ஸோ லிப்கிஸ் கொடுக்கணுமன்னா இல்லை பாடி பார்ட்ஸ் காட்டணுமன்னா பில்லா மூவிக்கு நயனதாரா மேடம் அதிகமாக ரெம்யூனரேஷன் சார்ஜ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காகனா பிகினிக்காகன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான் சார். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நான் அப்புறமா பண்ணுறது எல்லாம் தப்பு மாதிரி எனக்கு தோணும். என் மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே ஏதோ பண்ணுறான்னா பாவம் அவங்க மேலே வர்றதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறான்னு ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஸ்டார் ஆனதுக்கு பிறகும் அதை பண்ண தேவையில்லை. ஆமாம், த்ரிஷா மேடம் கூட இந்த மாதிரி அண்டர்ஆர்ம் லிஃப்ட் பண்ணி அது என்ன சாங் சார் அது நான் வேணும் உனக்கு தக் லைஃப், அதில் அண்டர்ஆர்ம் காட்டணுமா சார் அது? ஓகே, அது எதுக்கு காட்டாச்சு? நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் அப்புறமா இப்போ நயன்தாரா மேடம் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவிஸ் எல்லாம் பண்ணுறேன், சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால நீங்கள் சூஸ் பண்ணுறது கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 40 இயர்ஸ் அப்புறமா கூட ஏஜ் வந்து நான் அப்புறமா கூட நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணுறேன்னா நீங்கள் அண்டர்ஆர்ம்ஸ் காட்டோ இல்லை பூப்ஸ் காட்டோ இல்லை பிகினி போட்டுட்டோ அது எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து மக்கள் திட்டுற அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ரொம்ப கமர்ஷியலாக இருக்குன்னா கூட உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும் உனக்கு, அதுக்காக தானே இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஷார்ட்ஸ் போடுறது, முன்னாடி மாதிரி ரொம்ப ஓவராக எக்ஸ்போசிங் பண்ணுறதெல்லாம் இல்லை. இப்போ யூத்துக்குள்ளே ரொம்ப சேஞ்ச் வந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து அழகா சுடிதாஸு, குர்த்தி, பைசமா இந்த மாதிரி தான் போட்டுட்டு போகிறான். ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கூட. ஓகே, ஏன் அமெரிக்கான் பார்த்துட்டு கோட்டு போடணும், ஏன் அமெரிக்கான் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கணும்னு இல்லை. நம்மளுக்குள்ளவே நிறைய ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். நார்த் சைடில் பஞ்சாபில் இருக்கிற அவங்க வந்து கொஞ்சம் பெல் பாட்டம்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து அதே ஸ்டைல் பண்ணுறேன். சுடிதார்ஸு சில விதமாக போடுறேன், ஸ்லீவ்லெஸ் போடுறேன், அதே ஸ்டைலில் நினைக்கிறேன். அதுக்கு மேலே கிளிவேஸ் காட்டுறது எல்லாமே வந்து எல்லாருக்குமே லிமிட்ஸ் தெரிஞ்சிருச்சு. யூத் ஏமாத்தாத அண்ட் யூத்துக்கு தெரியும் இப்போ. ஓகே, நீங்கள் கூட நடுவில் மூவிஸ் எதுவும் இல்லாத டைமில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறீங்க. அதில் கூட கிளாமராக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம், அது பிளான் பண்ணியே பண்ணுறதுனா இல்லை சார்? அப்போது அது என்னென்னா இப்போ நான் துளசி மாலை போட்டேன், அதுக்காக தான் பண்ணுறது இல்லை. இப்போ பண்ணுறது இல்லை அந்த வீடியோ. நான் நான்வெஜ் விட்டேன். ஓ, நான்வெஜ் விட்டாச்சு. அதுக்காக தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னோட ரெண்ட் கட்டுறதே கஷ்டமாக இருக்குது இப்போது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக திருப்பி ஆரம்பிக்கணும். எனக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற அன்புக்கு, அந்த ராமர் மேலே இருக்கிற அன்புக்கு நான் வந்து விட்டாச்சு. ஆனால் எனக்கு ப்ரொஃபஷன் இருந்தால் தான் எனக்கு சாப்பாட்டு. அதுக்காக திருப்பி சாப்பிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா நான் திருப்பி யூடியூப், ஆமாம் யூடியூப் கொஞ்சம் நல்லா போகும்போது தான் எனக்கு காசு வந்துச்சு. நான் வந்து கஷ்டப்படினா பரவாயில்ல, நான்வெஜ் விடலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இஸ்கானோட இது துளசி மாலை போட்டாச்சுன்னா கண்டிப்பாக துளசி மாலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூலு எல்லாம் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்புறமா வந்து செக்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறமா வந்து ட்ரிங்க்கு, ஸ்மோக்கு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னா தான் துளசி மாலை போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. ஸோ துளசி மாலை எடுத்துட்டு திருப்பி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சார். அது தப்போ ரைட்டோ தெரியல. பட் கிளாமர் ஏன் பண்ணியாச்சுன்னா எனக்கு அதுதான் திக்காயிடுச்சு. எனக்கு சுத்தமாக சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்காது. எனக்கு யாரன்னா பண்ணும்போது கூட ப்ளூ ஃபிலிம்ஸ் கூட பாவம் எப்போனா பார்க்கும்போது யாரன்னா சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் மீன்ஸாக பண்ணிட்டு எனக்கு அனுப்புவாங்க. அதில் கூட எனக்கு பெயின் தான் சார் தெரியும். அதில் அவங்க ஹாப்பினஸ் நான் அவங்க மூஞ்சில் நான் பார்க்க மாட்டேன். அதில் கூட எனக்கு ஏதோ ஐயோ நீனு இஸ்கானுக்குள்ளே வந்து நான் அப்புறமா துளசி மாலை போட்டு நான் அப்புறமா நான் ப்ளூ ஃபிலிம்ஸ் பார்க்கல, இது திருப்பி முன்னாடி பார்த்ததுன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அப்படி வச்சுக்கோங்க. அதில் கூட எனக்கு அந்த பெயின் தான் தெரிஞ்சிருச்சு. இல்லை நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை வந்து ஸ்டேஜில் ஆடியோ லான்ச்சில் கூட இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோவில் கிளாமரை கலக்கிற சுச்சுவேஷன் எதனால் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் நிச்சயமா இல்லை, அதுதான் இப்போ மக்கள் வந்து என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், எல்லாருமே கிடையாது, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதுதான் கிளாமர் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். அது கூட தப்பன்னு நான் நினச்சிட்டு தான் நான் கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ புடவையில் ரொம்ப ஹோம்லியா. ஆமாம். ஸோ எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நான் வந்து ஒரு கிளாமர் ட்ரெஸ் கூட
போட்டுட்டு நான் வந்துட்டு நான் கிளாமராக உட்காந்துட்டு ஏதோ ஒன்று இன்டர்வியூ கொடுக்கலாம், இல்லை கான்ட்ரவர்சிஸ் பேசலாம், அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லிட்டு எல்லார் மேலே கை காட்டலாம். ஆனால் நான் விருப்பம் இல்லை. அப்போ இனிமே வர குக்கிங் வீடியோஸில் ஒன்லி ஃபுட்டு மட்டும்தான் இருக்குமா? கிளாமர் மேக்ஸிமம் சார் நான் கிளாமர் பண்ணணும்னு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனால் கிளாமராக பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அது ஒரு ஃபுட் vlog மாதிரி 90%, ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். லிட்டில் பிட் என்ன பண்ணல, என்ன உங்களுக்கான ஆடியன்ஸுக்கு. என் வீட்டில் தெரியாத மீன் குழம்பு எப்படி பண்ணுறது நீ சொல்லணுமா? ஓகே, நீ ஏதோ கொஞ்சம் ஏதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு தானே நான் பார்க்குறேன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆடியன்ஸை நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. அப்போ லிட்டில் பிட் ஹார்ட் பண்ண மாட்டேன், லிட்டில் பிட் ஹாட்டாக இருக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி க்ரோர்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு நிஜமாவே உங்கள் மாதிரி எனக்கு ஒரு ரெம்யூனரேஷன் வர பொண்ணாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு பர்சனாலிட்டியாக நான் இருப்பேன். கண்டிப்பாக. ஏற்கனவே வந்து அந்த ஹேமா கமிட்டி வந்தப்பெல்லாம் கூட பேசியிருந்தீங்க. அந்த டைமில் வந்து விஷால் சார் வந்து செருப்பால் அடிங்க இந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக கேட்குறேன், அவருடைய மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னு சொல்லு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா மார்க் ஆண்டனி படம்? இல்லை, அதில் ஒரு உங்களை வச்சு ஒரு சீன் வச்சுருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். கிளைமேக்ஸில் ஆக்சுவலி நான் அப்போதைக்கே நான் வந்து துளசி எடுத்தாச்சு, அதே துளசி போட்டாச்சு வந்துட்டு. ஸோ அதுக்காக எனக்கு எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாத்துக்குமே பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் எல்லாமே வந்து ஃபியூ ஜெர்னலிஸ்ட் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஜெர்னலிஸ்ட் வந்து விஷால் பற்றி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னன்னா விஷாலுக்கு பிஆர் ஏறுறதுக்கு. ஸோ நான் சொன்னேன், எனக்கு அவங்க மூலமாக இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் யாரை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் அன்னெசரி பேசி அவங்க பிஆர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன். என்னன்னா அவங்க எல்லாமே பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு நியாயம் எனக்கு தெரியல. அவங்க வந்து நிஜமாவே ஒரு விக்டிம்ஸ் பற்றி நிறைய பேசுகிறேன் இல்லை, எல்லா இதில் வந்து ஐயோ பாவம் நான் வந்து இவ்வளோ நல்லா நான் நல்ல பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு நீ பண்ணுறீங்களே. இப்போ என் மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் என்ன கொடுத்துட்டு ஐயோ நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஏமாறல, யார் மூலமும் ஏமாறிச்சு. ஆனால் நான் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு ஒரு டைமில் ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, ஒரு ஆர்டிஸ்டாக நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், வாங்க மேடம் பண்ணலாம்னா நான் அவங்க கூட பண்ணுவேன். புரியுதா? ஸோ சேஞ்ச் வரணும், எல்லா பர்சனாலிட்டிஸில் சேஞ்ச் வரணும். நீங்கள் ஒரு டைமில் கெட்டால இருக்கலாம், ஆனால் ஒரு டைமுக்கு நீங்கள் நல்லா அல்ல கூட சேஞ்ச் மாறலாம். ஸோ அதுக்கு மாறக்கூடாது. இவங்க எனக்கு செத்ரு, இவங்க லைஃப் லாங் எனக்கு செத்ரு, நான் சாவர வரைக்கும் செத்ருவாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது இல்லை. நீ அப்படி நினச்சாச்சுன்னா அது என்னோட தப்பு கிடையாது. எல்லார் பர்சனாலிட்டிஸும் ஒரு மாதிரி இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, மூவி இண்டஸ்ட்ரியில் எனக்கு யார் ஆஃபர் கொடுத்தாச்சுன்னா கூட நான் சப்போர்ட் பண்ணிட்டு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறேன். அது என்னோட செத்ரு. இப்போ நான் சொல்கிறேன் சார், எனக்கு யாருமே செத்ரு இல்லை, நான் ஃபீல் பண்ணுறது இல்லை இவங்க என் செத்ரு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, எதிரிகளா ஜென்ம விரோதிகளெல்லாம் பார்க்கல இல்லை. இப்போ யாருமே அது வச்சுக்கிட்டேன்னா தானே ப்ரெஷர் சார். அவங்க சாவணும், அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவங்க பசங்க நல்லா இருக்கக்கூடாது, அந்த சாவம் விட்டுட்டே இருக்குன்னா அப்போ நான் மாறலன்னு நினைக்கணும். நான் கடவுளை நம்பி இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட, ரெண்ட் கட்டுறதுக்கு இல்லைன்னா கூட, என் கூட கடவுள் இருக்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் திருப்தியாக தான் இருக்கேன். ஓகே. ஒருவேளை விஷால் உங்களை ஃபியூச்சரில் அவர் படத்துக்கு கூப்பிட்டா போய் அவர் கூட நடிப்பீங்களா? கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் மார்க் ஆண்டனி படத்தை அதுக்காக கேட்டேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் அதில் சீனே கிரியேட் பண்ணி அந்த ஆடியன்ஸ்லாம் அதை பட் அதே டைமில் பெரிய ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும் இல்லை? யாருக்கு? விஷால் அவர் அது ஆல்மோஸ்ட் அவங்க சாவர இதுக்கு போயிடுச்சு இல்லை? ஆமாம். ஸோ அவங்க நல்லது நினைச்சாச்சு, ஆனால் கடவுள் வேற நினைச்சாச்சு. இப்போ விஷால் அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா? சாய் தன்ஷிகாவும் விஷாலும் லவ் பண்ணுறாங்க. இந்த ஆகஸ்ட்ல அவங்க மேரேஜ்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா இருங்க, கடவுள் உங்களை நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். எதனா சேஞ்ச் பண்ணணும் பர்சனாலிட்டிக்குள்ள நீங்கள் நினச்சாச்சுன்னா மாற்றுக்கோங்க. என்னென்னா ஃபியூ விஷயங்கள் வந்து மாறினாதான்
சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். என்னென்னா மூவிஸ் வேறு, பப்ளிசிட்டி வேறு, அப்புறமா வந்து ஹீரோவாக ஒரு பேர் மெயின்டைன் பண்ணுறது வேறு, ஹஸ்பண்டாக இருக்கிறது வேறு. ஹஸ்பண்டானா ஒரு பெரிய டாஸ்க்கு, ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஒய்ஃபுக்கு. அப்புறமா வந்து ஒய்ஃபுக்கு சின்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுனா கூட அது லைஃப் லாங் அது வச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்காக 2 பேருக்கு அட்வான்ஸ்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. அண்ட் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, ஐ அம் ஹாப்பி. அடுத்ததாக உங்களை பற்றி இங்கே பேசும்போது நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸ்ரீரெட்டி அவங்க ஆந்திராவில் பெரிய வீடு பங்களாலாம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்களேன்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் அங்கே எதுவும் வீடு பங்களா கார்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டீங்களா விஜயவாடா அந்த சைடில்? நான் செட்டில்டு தான் சார், இல்லைன்னு சொல்லலை. நான் ஆக்சுவலி என் அப்பா அவங்க எல்லாருமே நல்லா செட்டில்டு ஃபேமிலி தான். பரம்பரை எல்லாமே நல்ல பரம்பரை. ஓகே, நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பணக்கார குடும்பம். ஆமாம், பணக்கார குடும்பம். அப்புறமா வந்து ஈவன் அப்பா வந்து ஒரு 4-5 டெம்பிள்ஸ்க்கு வந்து தர்மகர்த்தா. ஓ, தர்மகர்த்தானா உங்களுக்கு தெரியும்? கோயில் பார்ப்பாங்க, நிர்வாகம். ஆமாம். என் அம்மா கூட ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் குரூப் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு பெரிய குரூப்பே இருக்குது. அப்புறமா வந்து விஜயவாடை சுற்றி இருக்கிற 2-3 பெரிய சாமிஜி இருப்பாங்க. அந்த ஆசிரமத்துக்கு எல்லாம் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுக்கறது, அந்த காரியக்கிரமம் எல்லாத்துக்குமே வந்து பணம் சப்போர்ட் கொடுக்கறது, அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்காக ஊருக்கே ஒரு நல்ல ஆதி தம்பத்தில் அவங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறந்து இந்த மாதிரி பேர் வாங்கினது அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக தான் என்ன அவங்க சேர்க்க மாட்டாங்க. என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்ம இந்த சினி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணதுனால? இது கண்டிப்பா சார் ஃபீல் பண்ணுவேன். நம்ம அம்மா அப்பா, நம்ம சொந்தக்காரு, நம்ம கசின்ஸு நம்ம கூட இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு லைஃப் சார் அது? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹக்கு இல்லையா? ஸோ நான் எக்ஸ்ப்ரெஷனே கொடுக்காம ஒரு பொம்மை மாதிரி உட்காரணுமான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாம் வரக்கூடாது லைஃப்பில். ஆனால் நீங்கள் யாருக்குமே மூஞ்சி மேலே எதுவுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கூட உங்கள் ஆஃபீஸரோ உங்கள் ஹையர் அத்தாரிட்டியோ உங்களை திட்டுறேன்னா வாங்குங்க, தப்பில்லை. நீங்கள் அப்போஸ் பண்ணி நான் அப்புறமா நீங்கள் என்ன சார் என்ன திட்டுறீங்க, என்ன வேறு வேலை கிடைக்காத எனக்கு அது சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை கிடைக்கலன்னா அந்த டார்ச்சர் எப்படி இருக்குமோ உங்களுக்கே தெரியும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணினா திருப்பி யார் திட்டியாச்சோ அவங்கக்கிட்டேயே நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸ் கூட வாங்கலாம். அவங்க ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க திட்டலாம். அதுக்கு நீங்கள் கூட டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் எப்போவுமே அப்போஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது கேளுங்க. கோவம் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே வரும். அது இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் நீ நினைக்கிற வரைக்கும் அது லவர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு ஒரு ஜாப் ஹோல்டருக்கு அது கீழே இருக்கிற அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது ஒரு 5 நாள் இருக்கட்டும், இல்லை 5 மாதம் இருக்கட்டும், ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஏதோ ஒரு கர்மரூபத்தில் வந்து இல்லை அவங்க நல்ல பர்சன் தான், நீங்கள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி கடவுள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்காக நோ கோவம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் கோவம். ஏன் மாதிரி கோவத்தில் வந்து ரொம்ப எல்லாமே பைத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு லைஃப்பை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கோகாதீங்க. கோவம் நல்லது கிடையவே கிடையாது. தெலுங்குல ஒரு சாமெத்தை இருக்குது, தன கோபமே தனக்கு செத்துருவோம். நம்மளோட கோபம் தான் நம்மளுடைய வெளியால் வந்துட்டு என்ன கொல்ல தேவையில்லை, என்னோட கோபமே. ஆமா, அதுக்காக நீங்க உங்க கோபத்துக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. பொறுமையா இருங்க, அவ்வளவுதான். பெரியாள் சொல்லுவாங்க, பொறுமையா இரு, எல்லாமே நல்லது நடக்கும். கொஞ்சம் டைம் கொடு, எல்லாமே நல்லது நடக்கும். ஏன் பெரியாள் சொல்லுவாங்க நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பொறுமையா இருந்தா. அது உண்மை. நீங்கள் பெரிய ஆள் சொல்லியிருந்த எல்லாமே கேளுங்க. ஏமாறி பெரிய ஆள் சொல்லியிருந்தது கேட்காமே எனக்கு ஏதோ கெட்டது நடந்துச்சுன்னு உலகத்துக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரோடு மேலே வச்சியாச்சே, இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பெரியவங்க பேச்சை கேட்டு மதித்து நடக்கும், கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு
10வது படிக்கும்போது லிப்ஸ்டிக் போட்டதுக்கு வீட்டில் அடி வாங்கின ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஆமாம் சார். உங்கள் வீட்டை மீறி தான் சினிமாவுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சோம்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்க பேச்சை கேட்டு நம்ம அந்த மாதிரி போயிருக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி என்னன்னா படிச்சுட்டு. என் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு ஃபேமிலி நல்லா தான் இருக்குது. நான் தான் கேட்கல, அப்போ நான் தான் இப்படி ஆயிடுச்சு, கேவலம் ஆயிடுச்சு என் லைஃப். ஓகே. ஸோ நான் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டே இருக்கேன்னா இப்போ எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கூட பசங்களுக்கு கூட நான் நல்லா குடும்பத்தோட இருந்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஃபேமிலி தான் சார் ஹாப்பினஸ்ஸு. ஃபேமிலி இல்லைன்னா ஹாப்பினஸ்ஸே இல்லை உலகத்தில். கண்டிப்பாக அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு சாவர வரைக்கும். ஓகே. அதுக்கு பிறகு வீட்டோட பேட்சப் ஆகிறது நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலையா? ஒரு தவறு பண்ணிட்டீங்க, தவறு நடந்துருச்சு, இப்போ பேசினா அந்த பிரேக்கப் வந்து பேட்சப் ஆக மாட்டேங்குது. எதனால? அப்பா அம்மா அது அம்மா ஏன்னா கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் சார். அவங்க இதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க பண்ண முடியல. சரி, இப்போ நீங்கள் மாறிட்டீங்க, இப்படி டிவோஷனலாக ஹோம்லியாக இப்போ வந்திருக்கீங்க, நான் நம்ம குடும்பத்தோட இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். அவங்க பர்சனல் லைஃபு எவ்வளோ கேவலமாக போயினா கூட இவங்க ட்ரெடிஷ்னல் லைஃப் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பேட் ஹேபிட்ஸ்க்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். என்னைக்காவது அவங்க உங்க கூட சேரணும்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு ஃபஸ்ட்டு நான் நல்ல மாப்பிள்ளை கூட இருந்தால் அவங்க தானாக வருவாங்க. உங்க வாழ்க்கை நல்ல மாதிரி இருந்தா அவங்க வந்துருவாங்க. ஸோ சில இடத்துல வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்களோட ஃபேமிலி பேரண்ட்ஸே அவங்களோட பிரதர்ஸே கூட ஃபோர்ஸ் பண்றாங்க சில நடிகைகளுக்கு. அதனால கூட நடக்குதுன்ற அப்படி நடக்குதா இண்டஸ்ட்ரியில்? அந்த மாதிரி சில நடிகைகளுக்கு இருக்குதா? அந்த கட்டாயத்தில் இருக்காங்களா சில பேருக்கு? இருக்கு. அதுக்கு நோ கமெண்ட்ஸ். நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது குடும்பங்குள்ளவே ஒரு வைலன்ஸ் நடக்குதுன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து பேசினாவோ இல்லை கொஸ்டின் பண்ணினாவோ இல்லை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சன்னாவோ இல்லை கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாச்சன்னாவோ என்ன சார் சிஸ்டம் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும்? சிஸ்டம் மட்டும் நம்ம குடும்பமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த குடும்பமே இப்படி பண்ணும்போது வேற யாருக்கு அந்த பொண்ணு போயிட்டு சொல்ல முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ பாவம் சொல்றது மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி நிறைய நடக்குது. யாருக்கு சார் எஃபெக்ட் ஆயிடுச்சு? என் லைஃப் போச்சு. இப்போ உங்க ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இதோ பேஷண்டா இருக்கிறேன். என்ன சாதிச்சியாச்சு? இதுதான் சாதிச்சியாச்சு ஃபைனலி. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.